எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல ஒரு ரிவ்யூ வீடியோ. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிவ்யூ வீடியோ. இன்னைக்கு இன்னைக்கு NicoLips இதை பத்தி தான் நான் ரிவ்யூ பண்ண போறேன். இது வந்து லிப் பிக்மெண்டேஷனை சரி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து நான் ரீசெண்ட் வீடியோஸ்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி லிப் வந்து பிக்மெண்டேஷன் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இது சரி பண்ணுச்சா என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எனக்கு எப்படி பிக்மெண்டேஷன் ஆச்சு, அது இது எப்படி யூஸ் பண்ணி சரியாச்சா, என்ன பிக்மெண்டேஷன் குறைஞ்சுதா இல்ல ஃபுல்லாவே சரியாயிடுச்சா, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து இந்த ப்ராடக்ட் வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த NicoLips அப்படின்ற ப்ராடக்ட் வந்து பெல்லா விட்டா ஆர்கானிக் பிராண்டோடது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 364 ரூபாய். நான் வந்து இது அமேசான்ல வாங்கியிருந்தேன். இது வந்து இவங்க வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்குது. ஸோ பேசிக்கா இது என்னன்னா ஒரு லிப் லைட்னிங் லிப் பாம் ஸ்க்ரப். ரொம்ப பெரிய பேரா இருக்கு. அவங்க இது ஒரு வந்து லிப் ஸ்க்ரப் பாமா, வித்தியாசமா இருக்குல்ல. ஆக்சுவலா பக்கத்துல காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், ஸ்க்ரப் மாதிரியே இருக்கும், லிப் ஸ்க்ரப் மாதிரியே இருக்கும், as well as lip balm. ஸோ லிப் பாம்ல ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் போட்டுட்டா என்ன, அதுதான் லிப் பாம் ஸ்க்ரப், இல்லைனா லிப் ஸ்க்ரப் பாம். ஓகேங்களா. இதுல பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லிப் லைட்னிங் ப்ராடக்ட் அப்படின்னு தான் வந்து நான் கேள்விப்பட்டு அமேசான்ல வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் ஆச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பிங்காக தான் இருக்கும் லிப்ஸு. பட் முன்னாடி வின்டர்ல வந்து எனக்கு பயங்கர ட்ரை ஆயிடுச்சு லிப்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கின்னு செம்ம ட்ரை ஆச்சு. லிப்ஸ்லாம் அநியாயத்துக்கு ட்ரை. லிப் பாம் எவ்வளோ போட்டாலும் அப்படியே ஒயிட்டிஷாலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ எனக்கு பார்ப்போம்னால ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. நான் நிறைய எச்சை தான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒழுங்காக மாய்ஸ்சரைசர் பண்ணேன், பட் ரொம்ப பண்ணல. ஸோ அதனால என்ன ஆச்சு, அப்படியே பிக்மெண்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இதை கண்டுபிடிச்சோம், சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து இது பார்த்தீங்கன்னா 14 days வந்து ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு தான் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 14 days ரிசல்ட் தெரிஞ்சுதா. நம்மளுக்கு முக்கியமே வந்து லிப் லைட்னிங், அதுக்கு தான் நான் வந்து வாங்கினேன். லிப் பாமுக்கு நான் அதை வாங்கல, லிப் ஸ்க்ரப்புக்கும் இதை நான் வாங்கல. ஸோ அதனால் நான் மெயின் ரிவ்யூக்கே போயிடுறேன். வளைச்சு நெளிச்சு குழச்செல்லாம் வந்து நான் வரதா இல்லை, ஏன்னா லிப் பாம்ஸ் நிறைய இருக்கு என்கிட்ட. ஸோ எனக்கு வந்து 14 days கழிச்சு எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியல. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு, சரி நம்ம இன்னும் ஒரு 14 days வந்து அவங்க ஆக்சுவலாக எப்படி இதை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்கன்னா, லிப்ஸில் வந்து இதை வந்து போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துடணும்னு. 14 days நான் அதை தான் பண்ணேன். எனக்கு ஒன்றுமே ஆகலை. சரி மீதி 14 days என்ன பண்ணேன், நைட்டு வந்து இதை போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்படியே இவ்வளோ நேரம் விட்டுருணும்னு சொன்னாங்கல்ல, நான் அப்படியே நைட்டில் போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு மார்னிங் எந்திரிக்கும் போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்தது. மார்னிங் எந்திரிக்கும் போது வாஷ் பண்ணேன். ஸோ இப்படி பண்ணாவது ஓவர் நைட் வச்சா ஒரு வேலை ஆகுமோன்னு பார்த்தா ஆக்சுவலாக நான் வந்து 1 மாதம் பயன்படுத்தினேன். எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல. சீரியஸாக இது வேலை செய்யணும்னு நான் ரொம்ப 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 ஏங்கினேன். ஏன்னா எனக்கு பிக்மெண்டேஷன் லிப்ஸ் லைஃப்பில் இருந்ததே இல்லை. ஸோ ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ப்ராடக்ட்டு, அதுவும் விலை இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு. ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அமேசானில். ஸோ உண்மையிலே நல்லா இருக்கும் போல. ஒருவேளை எனக்கு தான் வேலை செய்யலையா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் சுத்தமாக வேலை செய்யலை. இது வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரப்பை தொடாமல், லைக் ஸ்க்ரப்னா இப்படி ரவுண்ட் பண்ணால் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரப் எடுத்து பண்ணோம். அப்படியே லைட்டாக அப்படி அந்த ப்ராடக்டை தொட்டு நம்ம லிப் பாமாக அப்ளை பண்ணும்போது சூப்பர் லிப் பாம், செம்ம பிக்மெண்டேஷன், சூப்பரான ஒரு லிப் பாம் இது. ஆமாங்க, டக்கரான லிப் பாம் இது. லிப் ஸ்க்ரப்பும் நல்லா தான் இருக்கு. பட் லிப் லைட்னிங் வரும்போது தான் எனக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ வெரி டிசப்பாயிண்டட். கொஞ்சம் லிப் பாம் போட்டு நம்ம அப்படியே உதட்டில் வச்சிருந்தா தெரியாது. லிப் ஸ்க்ரப்பை வந்து உதட்டில் வைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது. நான் வந்து ட்வைஸ் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
அந்த 28 டேஸும் வந்து 14 டேஸ்னு வேற வேற மாதிரி ட்ரை பண்ணேன் இல்லைங்களா. ஸோ ரெண்டுமே நான் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணேன். ஒன்றுமே ரிசல்ட் கிடைக்கலன்றது பெரிய டிசப்பாயின்மெண்ட். நீங்கள் நிக்கோலிப்ஸ் யூஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சுதா? எனக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு அதுதான் நம்ம தான் தப்பாக யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னே ஒரு குழப்பத்தில் இருக்கேன். ஆனால் நான் போய் பார்த்தேன், அவங்க வெப்சைட்லேயும் பார்த்தேன், அமேசான்லேயும் பார்த்தேன். எல்லாரும் இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பார்த்து தான் நானும் யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம என்னத்தை பண்ணோன்னு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆச்சா? உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து ஏதாவது பலன் தெரிஞ்சுதா என்னன்னு எனக்கு கீழே சொல்லுங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி லிப் லைட்னிங் விஷயத்துல டிசப்பாயிண்டிங் ரிவ்யூ. மற்றபடி ஒரு குட் லிப் ஸ்க்ரப், ஒரு வெரி குட் லிப் பாம். ஸோ பீட்ரூட்லாம் இருக்கேன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து என்னோட ரிவ்யூ. டிசப்பாயிண்டிங் ரிவ்யூ தான். மற்ற ப்ராடக்ட்ஸ் நான் பெல்லா விட்டால ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, ஓகேங்க, இதுதான் என்னோட ரிவ்யூ, இன்னித்து ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ரிவ்யூ பார்த்தும் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டுருக்குன்னா நான் லிங்க் வந்து போட்டுடுறேன். ஓகேங்களா? நான் உங்களை சீக்கிரமாக இந்த வீடியோ இதோட முடியுது. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாய். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.